இந்திய பங்கு சந்தை மோசடிகளில் பல பேர் பல லட்சங்களை இழந்து வருவதை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த மோசடிகளில் நாம் எப்படி சிக்காமல் இருப்பது, நம்ம பணத்தை எப்படி பாதுகாப்பது, முதல்ல பங்கு சந்தை மோசடிகள் எப்படி நிகழ்கின்றன என்பதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மோசடிகளுக்கு பலியாபவர்கள் செய்யும் தவறுகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினைகள் யாவை? 1. செபியில் பதிவு செய்யப்பட்ட தரகர்களின் இணையதளம் அல்லது செயலியின் மூலமாக மட்டுமே பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். 2. பரிவர்த்தனைக்கு பின் அதன் விவரங்களை அந்நாள் முடிவதற்குள் தரகர் மட்டுமல்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் SMS அல்லது மின்னஞ்சல் மூலம் முதலீட்டாளருக்கு அனுப்ப வேண்டும். முதலீட்டாளர்கள் இதை கண்காணிப்பது அவசியம். போர்ட்ஃபோலியோ மற்றும் லாபத்தை NSDL அல்லது CSDL இணையதளம் அல்லது செயலியில் பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். 3. டிமேட் கணக்கிலிருந்து பங்குகளை விற்கவோ விற்றபின் அந்த தொகையை எடுக்கவோ முதலீட்டாளர் யாருக்கும் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. 4. மிக முக்கியமானது, குறுகிய காலத்தில் முதலீட்டை பல மடங்காக்கி திருப்புவோம் என்று சொல்பவர்களை நம்பி பணத்தை போட்டிங்கன்னா அவர்கள் உங்களை படுகுழியில் தள்ளுவது நிச்சயம். ஸோ நான் சொன்ன இந்த படிப்பினைகளை கவனத்தில் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்க. பங்கு சந்தை மோசடிகளில் மாட்டிக்காதீங்க.